அக்கௌண்ட்ல வச்சேன்னு நினச்சி அதான் ஸ்டிக்கர்ல வச்சேன்ற மாதிரி ஒரு பர்சன் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்காரரை ஏமாத்திருக்காரு. என்ன கேஸுன்னு டீட்டெயில்டாக பார்ப்போம். ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா லெஹங்கா ஆர்டர் பண்ணிட்டு அதை ரிசீவ் பண்ணுறதுக்காக கடைக்கு போயிருக்காரு. அதோட விலை 2,50,000 ரூபாய். அந்த லெஹங்காவுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு 90,000 அடுத்து ஒரு 50,000 அமைச்சிருக்காரு கடைக்காரருக்கு. ஆனால் கடைக்காரருக்கு போகலை. ஏன் போகலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த கியூஆர் கோடை தான் ஸ்கேன் பண்ணி அமைச்சிருக்காங்க. இந்த கஸ்டமருக்கு பேமெண்ட் போயிருக்கு, ஆனால் கடைக்காரருக்கு ரிசீவ் ஆகலை. உடனே இந்த கடைக்காரர் ஆன்லைன்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இதுல என்னன்னு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கியூஆர் கோடு வந்து பேமெண்ட் போயிருக்கு இல்லையா, அது ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு நபருக்கு போயிருக்கு. இவர் யாரு சார் அப்படின்னா, இவர் ஒரு ஸ்கேமர். இவர் என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில ஒரு கியூஆர் கோடா ரெடி பண்ணி அந்த கடையோட கியூஆர் கோடு பதிலாக இதை மாத்தி வச்சிருக்காரு. கடைகளில் பொருள் வாங்குற மாதிரி போய் அந்த கியூஆர் கோடை மாத்துறது மூலயமா இவர் நிறைய கடைகள்ல இந்த மாதிரி கைவரிசை காமிச்சு நிறைய பணத்தை ஏமாத்திருக்காரு. ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போவுமே கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிட்டு அந்த கடைக்கார்ட்ட அந்த ஸ்கேனில் என்ன நேம் வருதோ அதை சொல்லிடுங்க. அண்ட் கடைக்காரர்கள் பெரும்பாலும் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணாமல் உங்களோட கரண்ட் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணுங்க. அந்த கரண்ட் அக்கௌண்ட்டுமே உங்கள் கடை நேமில் இருக்க மாதிரி வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் பெரும்பாலும் ஸ்கேம் ஆகலேருந்து தப்பிக்கலாம்.